நான் என் அம்மாவிடம் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். அம்மா, நான் மகேஷை திருமணம் செய்ய மாட்டேன். அவர் என்ன வைத்திருக்கிறார்? 5 அறைகள் கொண்ட ஒரு சிறிய வீடு. அதோடு குடும்பம் என்று ஒரு படையே உள்ளது என்று என் முகத்தை சுளித்து நடக்கவிருந்த திருமண உறவுக்கு மறுப்பு தெரிவித்தேன். என் அம்மா என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். என்ன உளறுகிறாய்? மகளே, நான் உன் அப்பாவை திருமணம் செய்தபோது அவரிடம் இருந்தது ஒரே ஒரு வாடகை வீடு மட்டும்தான். இப்போது பார், நம்முடைய இந்த பிரம்மாண்ட வீட்டை அனைத்தும் உழைப்பால் தான் உருவாகின்றன. நீயும் உனக்கான பெரிய வீட்டை உருவாக்கிக் கொள். கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். அவர் உனக்கு அருள் புரிவார் என்றார். அம்மா என்னை பாசத்துடன் சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அவருடைய அறிவுரை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அம்மா, நீங்கள் செய்தது போன்ற தியாகங்களை என்னால் செய்ய முடியாது. எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. என் வாழ்க்கையை இப்படி வீணாக்க முடியாது என்றேன். என் பதில் இப்போதும் உறுதியாக இருந்தது. என் பதிலை கேட்ட அம்மா ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு அமைதியாக எழுந்து சமையலறைக்கு சென்றார். அம்மா தோல்வியை ஒப்புக்கொண்டார் என்று நினைத்தேன். என் மனதிற்குள் என் வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கவில்லை. மாலையில் அப்பா வீட்டிற்கு வந்தபோது அம்மா நான் மறுத்ததை பற்றி அவரிடம் சொல்லிவிட்டார். அப்பா என் அருகே வந்து சொன்னார், மகளே, மகிழ்ச்சிக்கும் பொருட்களுக்கும் சம்பந்தமில்லை. அது இதயத்துடன் தொடர்புடையது. மனம் தூய்மையாகவும் எல்லா தீய விஷயங்களிலிருந்தும் விலகி இருந்தால் கடவுள் நமக்கு உதவுகிறார், நம்முடைய பாதைகளை எளிதாக்குகிறார் என்றார். அப்பா மற்றும் அம்மாவின் எண்ணம் ஒரே மாதிரியாகவே இருந்தது. நான் பதிலளித்தேன், அப்பா, இதெல்லாம் புத்தகங்களில் உள்ள விஷயங்கள். நிஜ வாழ்க்கையில் பணம் மிகவும் அவசியம். எனக்கு எது சிறந்தது என்று நான் நினைக்கின்றேனோ அந்த முடிவைத்தான் எடுப்பேன். என் வாழ்க்கையை இவ்வளவு எளிதாக என்னால் பாழாக்க முடியாது என்றேன். நான் அப்பாவுடைய கருத்தை எதிர்க்கவும் துணிந்தேன். அப்பா சொன்னார், முடிவு உன்னுடையது மகளே, ஆனால் நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கையின் உண்மையான அழகு தியாகம், அன்பு மற்றும் சகிப்பு தன்மையில்தான் இருக்கிறது, ஆடம்பரங்களில் அல்ல என்றார். நான் சலிப்புடன் சொன்னேன், போதும் அப்பா, உங்கள் தத்துவங்கள் நிறைந்த பேச்சுக்கள் எனக்கு புரியவில்லை. அம்மா, நீங்கள் அவர்களிடம் வெளிப்படையாக மறுத்துவிடுங்கள். இதை கூறி நான் எழுந்து என் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டேன். என் விருப்பமின்றி அம்மா மற்றும் அப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். என் பெயர் மாலா. நான் என் தாய் தந்தையின் ஒரே மகள் மற்றும் 2 சகோதரர்களின் சகோதரி. வீட்டின் கடைசியாக பிறந்ததால் என்னிடம் அதிக செல்லம் நிறைந்த குணங்கள் நிறைந்திருந்தன. நான் சிறியவளாக இருந்தபோது எங்கள் குடும்பத்தின் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை. அப்பா மட்டுமே சம்பாதிப்பவராக இருந்தார். சாப்பிடுபவர்கள் பலர். தாத்தா பாட்டியின் செலவுகளும் அப்பாவின் பொறுப்பில்தான் இருந்தது. ஏனெனில் அப்பாவும் கூட தன் தாய் தந்தையின் ஒரே மகன், ஒரு மகள். அம்மா அப்பா ஒரு பைசாவாக சேகரித்து என் அத்தையின் திருமணத்தை செய்தார்கள். பின்னர் தாத்தா பாட்டி காலமான பிறகு பழைய காலத்து வீட்டை இடித்து பணத்தை சேகரித்து வீட்டை புதிதாக பழுது பார்த்தனர். என் சகோதரர்கள் வளர வளர குடும்பத்தின் நிலைமைகளும் மாறின. 2 சகோதரர்களும் படித்து வேலைக்கு சென்றதால் நிலைமையில் நிறைய முன்னேற்றம் இருந்தது. என் சகோதரர்கள் பூர்த்தி செய்ததை காட்டிலும் என் பிடிவாதம் அதிகமாகவே இருந்தது. அதை அப்பா பூர்த்தி செய்யாமல் இருந்ததில்லை. என் வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அது உடனடியாக பூர்த்தியாகிவிடும். அம்மாவின் அறிவுரைகளும் முடிவில்லாமல் இருந்தன. ஆனால் என் சகோதரர்கள் பாசத்துடன் புரிய வைப்பார்கள். பரவாயில்லை அம்மா, இவள் வேறு வீட்டிற்கு சென்றால் இவளின் இந்த பிடிவாதம், இந்த வார்த்தைகள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் என்று அவர்கள் பாசத்துடன் என்னை பார்த்து கொண்டனர். நான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஏழை மாப்பிள்ளையை திருமணம் செய்யக்கூடாது என்று நினைத்திருந்தேன். என்னால் வறுமையில் காலம் கழிக்க முடியாது. என் சகோதரர்களுடன் வாழ்வதைப் போலவே ஆடம்பரம் நிறைந்த வாழ்க்கை தேவைப்பட்டது. பிறகு என் அண்ணன் ரவியின் திருமணம் பற்றிய பேச்சு வீட்டில் எழுந்தது. அம்மா தன் தோழியின் மகளின் பெயரை முன்வைத்தார். நளினா உனக்கு எப்படி தெரிகிறாள்? ஒரு மாலை அம்மா அண்ணனிடம் கேட்க நான் ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்தேன். இந்த நளினாவின் எண்ணம் அம்மாவின் மனதிற்குள் எப்படி வந்தது? நான் ஒரு முறை அண்ணனை பார்த்தேன். அவருடைய புன்னகைக்கு முகத்திலிருந்து எனக்கு எல்லா விஷயங்களும் புரிந்தது. அதாவது நளினா தன் அழகால் அண்ணன் மீது அம்புகளை எய்திருந்தாள். நளினா தோற்றத்தில் நன்றாக இருந்தாள். ஆனால் அவளுடைய குடும்பத்தின் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை. 5 சகோதர சகோதரிகளின் அவள் மூத்தவள். அவள் எனக்கு அவ்வளவு பிடித்தவளாக இல்லை. ஆனால் அண்ணன் தானே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
அவர் தன் விருப்பத்தை அம்மாவிடம் சொல்லிவிட்ட போது நான் மறுப்பதற்கு யார்? நளினாவின் அம்மா தயாராக இருந்தது போல அவர்கள் உடனே சம்மதம் தெரிவித்தனர். மேலும் அண்ணனின் நிச்சயதார்த்தத்துடன் அவருடைய திருமண தேதியும் தீர்மானமானது. நான் மிகுந்த உற்சாகத்துடன் திருமண வேலைகளில் மும்முரமாக இருந்தேன். மாப்பிள்ளையின் ஒரே சகோதரி அசாதாரணமானவராக தெரிய வேண்டும். இதை நினைத்து நான் என் வேலைகளில் இரவும் பகலும் ஈடுபட்டிருந்தேன். அப்போது அம்மா எனக்கு ஒரு செய்தியை சொன்னார். அது என் இதயத்தை நொறுக்கியது. அம்மா சொன்னார், உன் அத்தை தன் மைத்துனரின் மகன் மகேஷுக்கு உன்னை பெண் கேட்டு இருக்கிறார். அம்மா மகிழ்ச்சியுடன் சொன்னார். ஆனால் என் இதயம் குழப்பமடைந்தது. அத்தையின் மாமியார் வீட்டில் ஒரு பெரிய கூட்டமே நிரம்பி இருந்தது. எத்தனை மைத்துனர்கள், எத்தனை உடன் பிறந்தவர்கள் என்று தெரியவில்லை. அனைவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். அம்மா, மறுத்து விடுங்கள், எனக்கு இந்த திருமணம் செய்ய விருப்பமில்லை. நான் கேட்ட உடனேயே சொல்லிவிட்டேன். அம்மா ஆச்சரியப்பட்டார். ஏன், உனக்கு திருமணம் செய்ய வேண்டாம்? ரவியுடன் சேர்த்து உனக்கும் திருமணம் செய்து அனுப்பிவிடலாம் என்று உன் அப்பா நினைக்கின்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு என் இதயம் வெந்து சாம்பலானது. என் பேச்சு அவர்களுக்கு ஏன் புரியவில்லை என்று தெரியவில்லை. அம்மா மீண்டும் வற்புறுத்தினார். அதனால் நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். அம்மா, எனக்கு அந்த உறவு பிடிக்கவில்லை. என் காரணங்கள் அம்மாவுக்கு புரியவில்லை. அவர் சொன்னார், நல்ல பண்புள்ளவர்கள். ஒரு பையனின் கண்ணியம்தான் பார்க்கப்படுகிறது. உன் அத்தை எங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர்களின் மாமியார் வீட்டார் மிகவும் நல்லவர்கள். அதனால்தான் உன்னை மருமகளாக அழைத்துச் செல்ல விரும்புகிறார்கள். அம்மா எனக்கு புரிய வைக்க முயற்சித்தார். ஆனால் அவருடைய பேச்சு என் மண்டையில் எங்கே ஏறப்போகிறது. நான் சொன்னேன், அம்மா, நான் அத்தையை போல இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்ல எனக்கு மகிழ்ச்சியின் அளவுகோல்கள் வேறு. என் பேச்சை கேட்ட அம்மா ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், உனக்கு என்ன ஆகிவிட்டது என்று எனக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சி என்பது அன்பு மற்றும் வாழ்க்கை துணையின் துணையுடன் இருப்பதில்தான் இருக்கிறது என்றார். ஆனால் அம்மாவுக்கு என்ன தெரியும் இந்த காலத்தில் பணத்தின் முக்கியத்துவம் என்னவென்று. அம்மா இன்னும் அதே பழைய காலத்து உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் தலையை ஆட்டி அம்மாவின் வார்த்தைகளை என் மனதிலிருந்து நீக்கிவிட்டு கண்களை மூடிக்கொண்டு படுத்துவிட்டேன். என் விருப்பமின்றி ஒரு இலையும் அசையாது. பிறகு இவ்வளவு பெரிய முடிவை எப்படி எடுக்க முடியும்? அம்மா அத்தைக்கு வெளிப்படையாக மறுத்துவிட்டார். மாலா சம்மதிக்கவில்லை. அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நானும் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அண்ணன் ரவியின் திருமண வேலைகளில் மும்முரமாக இருந்ததால் எனக்கு வேறு எதுவும் நினைவில் இல்லை. நாங்கள் எங்கள் முதல் அண்ணி, அதாவது நளினாவை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தோம். அண்ணனை பார்த்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் அவளுக்கு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டிருந்தார். அண்ணனின் நிலைமையை பார்த்து அவர் சீக்கிரமாகவே நளினாவின் சைகைகளுக்கு அடங்கி போகிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். அது அப்படியே நடந்தது. அண்ணனின் பாணி கொஞ்சம் மாறியது. அது என்னை திகைக்க வைத்தது. நளினாவும் தன் பெயருக்கு ஏற்றவாறு முழுமையாக இருந்தாள். அவளுடைய தாய் வீட்டில் 2 நேர உணவுக்கே கஷ்டப்பட்டாலும் இங்கு வந்த பிறகு அவளுடைய ஆசைகள் முடியவில்லை. தினமும் வெளியிலிருந்து உணவு ஆர்டர் செய்வது, அதிக ஷாப்பிங் செய்வது, எப்போதும் எதையாவது ஒன்றை ஆர்டர் செய்து கொண்டே இருப்பது அவளுடைய தினசரி வழக்கமாகிவிட்டது. இவை எதுவும் எனக்கு ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக இது எனக்கு மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது. அண்ணன் எப்பொழுதெல்லாம் நளினாவுக்காக ஏதாவது கொண்டு வந்தாரோ எனக்காகவும் கட்டாயம் கொண்டு வந்தார். அம்மா மற்றும் அப்பாவுக்கு வெளியிலிருந்து வரும் உணவு பிடிக்காததால் நாங்கள் தான் அது அனைத்தையும் மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம். நான் நளினா அண்ணி மற்றும் அண்ணனின் இந்த மாற்றியமைக்கப்பட்ட வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியமடைந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருந்தேன். ஏனெனில் எனக்கு தினமும் புதிய புதிய சுவையான உணவுகளும் பரிசுகளும் கிடைத்து கொண்டிருந்தன. எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருந்தது. திடீரென ஒரு நாள் அப்பாவின் உடல்நிலை மோசமடைந்தது. அவர் அலுவலகத்திலிருந்து நேராக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்பாவின் உடல்நிலை மோசமடைந்த செய்தி கேட்டவுடன் வீடு முழுவதும் பரபரப்பு நிலவியது. இது ஒரு சிறிய பிரச்சனை தான் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்பா குணமாகி விடுவார், முன்பு எப்போதாவது ஆவது போல. அவர் விரைவில் குணமாகி திரும்புவார் என்று நினைத்தேன். ஆனால் மருத்துவமனையிலிருந்து அப்பாவின் உடல் வீட்டிற்கு வந்தபோது எனக்கு உயிரே போனது போல் இருந்தது. அப்பா எங்களை இவ்வளவு சீக்கிரமாக விட்டு பிரிந்து செல்வார் என்று எனக்கு கொஞ்சமும் தெரியாது. அப்பாவின் மரணத்திற்கு பிறகு அவர் இந்த உலகில் இல்லை என்பதையே என்னால் நம்ப முடியவில்லை. நான் எப்பொழுதும் சோகமாகவே இருந்தேன். எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. வீட்டில் முன்பு இருந்ததை போன்ற மகிழ்ச்சியும் உற்சாகமும் இல்லை. எங்கள் வீட்டிற்கு யாருடைய கண்பட்டு விட்டது போல் உணர்ந்தோம். எல்லா இடங்களிலும் ஒரு அமைதியும் மௌனமும் சூழ்ந்து இருந்தது.
அது நீங்கவே இல்லை. ஆனால் காலப்போக்கில் வாழ்க்கை மெதுவாக மீண்டும் வழக்கமான நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. நான் அப்பாவை அடிக்கடி நினைத்துக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் அவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவர் ஒருபோதும் என் மீது கோபப்பட்டதில்லை. மாறாக எப்பொழுதும் அன்பாகவே புரிய வைப்பார். என் தவறுகளை பாசத்துடன் பொறுத்து கொண்டார். அப்பா இல்லாத நிலையில் வீட்டின் முழு பொறுப்பும் அண்ணனின் தோள்களில் விழுந்தது. அப்பா இருந்தபோதும் அவர் வீட்டு செலவுகளில் பங்களித்து வந்தார். ஆனால் இப்போது முழு பாரமும் அவர் மீது விழுந்தது. என் அத்தை மீண்டும் ஒருமுறை அம்மாவிடம் தன் மைத்துனரின் மகன் மகேஷ் இன்னும் திருமணத்திற்கு தயாராகவே இருப்பதாக கூறினார். நீங்கள் இதை பற்றி ஒரு முறை கட்டாயம் கவனியுங்கள் என்று வற்புறுத்தினார். அப்பாவின் மறைவுக்கு பிறகு அம்மா சோகமாகவும் துக்கமாகவும் இருந்தார். அவர் விரைவில் என் பொறுப்பிலிருந்து விடுபட விரும்பினார். அம்மா மீண்டும் இதை பற்றி என்னிடம் பேசினார். மகேஷுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைத்துள்ளது. அவர் படித்தவர். மேலும் முன்னேற பல வாய்ப்புகள் உள்ளது. உன் அப்பாவும் இந்த உறவுக்கு சம்மதம் சொன்னார். மாலா, நல்லவர்கள் அதிர்ஷ்டசாலிக்குத்தான் கிடைப்பார்கள். நீ மறுபடியும் ஒரு முறை யோசித்துக்கொள். அம்மா இந்த முடிவை எடுக்கும் உரிமையை எனக்கே கொடுத்திருந்தார். அப்பாவின் மறைவுக்கு பிறகு என் மனநிலையில் ஓரளவு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அம்மாவை மேற்கொண்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்து இந்த முடிவை அவரிடமே விட்டுவிட்டேன். 2 அண்ணன்களும் இந்த உறவுக்கு ஆதரவாக இருந்தனர். அவர்கள் அப்படி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்று தெரியவில்லை. மொத்த குடும்பமும் அவர் பக்கம்தான் இருந்தது. நான் மறுபக்கத்தில் தனியாக இருந்தேன். எல்லோரும் சம்மதிக்கும் போது நான் எவ்வளவு நாட்களுக்கு மறுப்பது? கடைசியில் நான் முடிவை அம்மாவிடம் விட்டுவிட்டேன். மேலும் எனக்கே நிம்மதியாக உணர ஆரம்பித்தேன். அம்மா மற்றும் அண்ணன்களின் இந்த உறவை சரியாக புரிந்து கொண்டால் அது நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும். நான் மகேஷை பார்த்திருந்தேன். நல்ல வசீகரமான அழகான இளைஞர். எப்பொழுதும் பார்வையை தாழ்த்தியே வைத்திருப்பார். நான் அவரை ஒரு முறை 2 முறை சந்தித்தேன். என்னை பார்த்தவுடன் அவர் உடனேயே பார்வையை தாழ்த்திக் கொள்வார். ஆனால் அவருடைய கண்களில் ஒரு மின்னல் இருந்தது. அது என் உள்ளுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை அவருக்கு என்னை பிடித்திருக்கலாம். அதனால்தான் அவர் என் அத்தை மூலம் தன் உறவை அனுப்பினார். இந்த விதமாக மகேஷுடன் என் உறவு நிச்சயிக்கப்பட்டது. அம்மா என் தம்பியின் நிச்சயதார்த்தத்தையும் முடிவு செய்தார். அம்மாவுக்கு எதற்காக இவ்வளவு அவசரம் என்று தெரியவில்லை. அவர் சீக்கிரம் எங்களின் கடமைகளிலிருந்து விடுபட விரும்பினார். என் அண்ணன்கள் என் திருமணத்திற்கு எந்த குறையும் வைக்கவில்லை. ஒவ்வொரு பொருளும் என் விருப்பத்திற்கும் சம்மதத்திற்கும் ஏற்ப வாங்கப்பட்டது. ஆனால் என் இதயம் கலக்கத்துடனேயே இருந்தது. திருமணமான பிறகு என் நிலைமைகள் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி போகும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் பிறகு நானே என்னை தேற்றிக் கொண்டேன். கடவுள் விரும்பினால் எல்லாம் நன்றாக இருக்கும். என் அண்ணன் என் அண்ணியை தாங்குவது போல என் கணவரும் இருக்க வேண்டும் என்று என் மனதில் ஆசை இருந்தது. என் கணவர் என் மீது பாசம் காட்ட வேண்டும் என்று விரும்பினேன். என் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். மேலும் எப்பொழுதெல்லாம் என் மனம் விரும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை வெளியே சாப்பிட அழைத்துச் செல்ல வேண்டும். அதிகமாக ஷாப்பிங் செய்ய வைக்க வேண்டும். என் மனதிற்கு பிடித்த பொருளை உடனே எனக்காக வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரலாம் என்றும் அவற்றை நான் எப்படி சமாளிப்பேன் என்றும் நினைக்கவில்லை. எனக்கு எல்லாம் எளிமையாக இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் நான் எப்போதும் என் ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தேன். ஆனால் மனதில் ஒரு மூலையில் ஒரு அறியாத பயம் இருந்தது. ஒருவேளை எல்லாம் என் கனவுகளின்படி நடக்காமல் போகலாம். திருமண வேலைகளுக்கு மத்தியில் நேரம் எப்படி போனது என்று தெரியவில்லை. ஆனால் மனதிற்குள் அதே வித்தியாசமான பதட்டம் இருந்தது. ஏதோ நடக்கப் போகிறது. அது என் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது போல. மெதுவாக என் திருமண நாளும் வந்தது. நான் என் மனதில் ஆயிரக்கணக்கான கனவுகள், பயம் மற்றும் நம்பிக்கைகளுடன் என் புதிய பயணத்தை தொடங்கினேன். என் கணவர் மகேஷ் என் மீது மிகுந்த அன்போடும் மிருதுவாகவும் நடந்து கொண்டார். அவருடைய வீட்டில் உள்ள அனைவரும் மிகவும் பாசமானவர்களாக இருந்தனர். ஆனால் நான் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று எனக்கே உறுதியளித்திருந்தேன். அதனால்தான் நான் பெரும்பாலும் என் கணவருடன் மட்டுமே பேசினேன். மற்றவர்களுடன் சாதாரணமான முறையில் மட்டுமே பேசினேன். மகேஷின் சம்பளம் நன்றாக இருந்தது. மேலும் அவர் என் ஒவ்வொரு சின்ன ஆசைகளையும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றினார். என் மனதில் இருந்த பயம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. எப்பொழுதெல்லாம் எனக்கு ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவர் என்னை உடனே அழைத்துச் செல்வார். மேலும் என் விருப்பப்படி பொருட்களை வாங்குவேன்.
மகேஷின் அண்ணன்களில் அவருக்கே அதிக சம்பளம் இருந்தது. அதனால் எங்கள் நிலைமை மற்றவர்களை விட சிறப்பாக இருந்தது. மகேஷுக்கு 3 அண்ணன்கள் மற்றும் 2 திருமணமான சகோதரிகள் இருந்தனர். வீட்டில் எல்லா அண்ணன்களும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தனர். மேலும் அவர்களுடைய அண்ணிகள், அதாவது என் நாத்தனார்கள் ஒன்று சேர்ந்து வீட்டு வேலைகளை முடித்துக் கொள்வார்கள். இது தவிர மகேஷின் அம்மாவும் மகேஷின் அத்தையும், அதாவது என் அத்தையும் இந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருந்தனர். என் மாமியார் மிகவும் நல்லவர். மேலும் அந்த வீட்டில் என் அத்தையும் இருந்தார். அதனால் என் மீது குறிப்பிட்ட எந்த பொறுப்பும் இல்லை. என் மற்ற நாத்தனார்கள், என் அத்தை மற்றும் என் மாமியார் சேர்ந்து வீட்டு அனைத்து வேலைகளையும் முடித்துக் கொள்வார்கள். நான் வெறும் சின்ன சின்ன வேலைகளில் மட்டுமே பங்கு கொள்வேன். ஆனால் எனக்கு இதைவிட அதிக சுதந்திரம் வேண்டும் என்று ஆசை இருந்தது. மகேஷ் எனக்காக ஒரு தனி வீடு கட்ட வேண்டும் என்று விரும்பினேன். நான் மீண்டும் மீண்டும் அவரிடம் இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். அதனால் அவர் ஆச்சரியப்பட்டார். திருமணமாகி எவ்வளவு காலமாகிறது? அதற்குள்ளாகவே நீங்கள் இந்த பேச்சை தொடங்கிவிட்டீர்கள். காலம் செல்ல செல்ல எல்லோரும் பிரிந்து விடுவார்கள் என்று சொன்னார். ஆனால் எனக்கு விரைவில் என் சொந்த வீடு வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தேன். இங்கே எப்போதும் யாராவது வெளியே முற்றத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். எனக்கு நிம்மதி தேவைப்பட்டது, தனிமை தேவைப்பட்டது. அது எனக்கு கிடைக்கவில்லை. நான் என் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ விரும்பினேன். நான் அறைக்குள்ளேயே வரையறுக்கப்பட்டு இருக்க விரும்பவில்லை. நான் முழு வீட்டையும் என் விருப்பப்படி நடத்த விரும்பினேன். எனக்கு ஒரே ஒரு அறைதான் கிடைத்தது. வீட்டில் நான் வேறு யாருடைய வீட்டிலேயோ இருப்பது போல் உணர்ந்தேன். மெதுவாக நான் மகேஷின் மீது அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தேன். அவர் எனக்காக ஒரு தனி வீட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று. இந்த வீட்டில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த வேலையின் பொறுப்பும் இல்லை. ஆனால் நான் என் தனிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் ஏங்கினேன். இந்த கூட்டம் நிறைந்த குடும்பத்திலிருந்து நாம் பிரிந்து சென்றால் மட்டுமே நம் வாழ்க்கையை நம் விருப்பப்படி வாழும் உரிமை கிடைக்கும் என்று நான் நினைத்தேன். நான் மகேஷிடம் எனக்கு தனி வீடு வாங்கி கொடுங்கள், இல்லை என்றால் நான் உங்களுடன் வாழ மாட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தேன். மகேஷ் ஆச்சரியப்பட்டார். அவர் என் ஒவ்வொரு பேச்சையும் கேட்டுக்கொள்வார். அவர் நினைத்தார், சரி, நான் அலுவலகத்தில் பேசுகிறேன். பிறகு தவணைகளில் ஒரு பிளாட் வாங்கி கொள்ளலாம். அதன் பிறகு மெதுவாக அதை கட்டிக்கொள்வோம் என்றார். ஆனால் இப்படி செய்வதற்கு அதிக காலம் ஆகும். அதனால் நான் மகேஷுக்கு ஆலோசனை கூறினேன். இப்போது தவணைகளில் பிளாட் வாங்கி கொள்ளலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் வாடகை வீட்டை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். நாம் இருவரும் தானே இருக்கின்றோம். நமக்கு ஒரு சின்ன வீடே போதும். அங்கேயே இருந்து வீட்டை கட்டி கொள்ளலாம் என்றேன். மகேஷ் முதலில் சம்மதிக்கவில்லை. ஆனால் என் பிடிவாதத்தின் காரணமாக அவர் தன் அம்மாவிடம் பேசினார். முதலில் அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் பிறகு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு அமைதியாகிவிட்டனர். மகேஷை நான் தான் தூண்டிவிட்டேன் என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். மேலும் அவர்கள் வீட்டில் எந்த சண்டையும் விரும்பவில்லை. அவர்கள் சொன்னார்கள், சரி, உன் மனைவி விரும்புவது போலவே இரு. என் மகன்களை என்னுடன் இணைத்து வைப்பதில் எனக்கு என்ன லாபம்? அவர்களின் மனைவிகள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் என்ன பயன்? எப்படியும் எனக்கு இன்னும் 3 மகன்கள் இருக்கிறார்கள். நீ தனியாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வீட்டிற்கு அருகிலேயே ஏதாவது ஒரு வீட்டை பார்த்துக்கொள் என்று என் மாமியார் அனுமதி கொடுத்து விட்டார். அதனால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் நான் வீட்டிற்கு அருகிலேயே எந்த வீட்டையும் எடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் தினமும் என் மாமியாரும் நாத்தனார்களும் வந்து போய்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் நான் வீட்டிலிருந்து தூரமான நல்ல பகுதியில் எனக்காக வீட்டை தேடத் தொடங்கினேன். கடைசியில் நானும் மகேஷும் ஒரு வீட்டை பார்த்து குடிபெயர்ந்தோம். அந்த வீடு என் அம்மாவின் வீட்டிலிருந்து ஓரளவு அருகிலேயே இருந்தது. வீடு சிறிதாக இருந்தது, ஆனால் என் ஆசைக்கு ஏற்றவாறு இருந்தது. என் புதிய வீட்டிற்கு வந்து நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். இந்த இடம் என் சுதந்திரத்தின் முதல் படி போல உணர்ந்தது. இப்போது நான் என் விருப்பப்படி வீட்டின் விஷயங்களை நடத்தலாம். மேலும் என் வாழ்க்கையில் எனக்கு மிகவும் தேவையான தனிமை கிடைத்தது. மகேஷும் என் மகிழ்ச்சியை பார்த்து நிம்மதியை வெளிப்படுத்தினார். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய விஷயம் என்றார். இப்போது எங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. மேலும் இந்த விஷயத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி தெரிவித்தேன். ஏனென்றால் மகேஷ் என் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் புதிய வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் சாத்தியமாக்கினார்.
ஆனால் அப்போது வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு பதிலாக துரதிர்ஷ்டம் என் வீட்டு வாசலின் கதவை தட்டியது. மேலும் என் இந்த மகிழ்ச்சி சில நாளுக்கான விருந்தாளிதான் என்று எனக்கு அடையாளம் தெரியவில்லை. யாருடைய கண் பட்டு விட்டதோ தெரியவில்லை. மகேஷுக்கு காய்ச்சல் வந்ததால் அவர் ஒரு வாரம் வேலைக்கு செல்ல முடியவில்லை. அவர் ஒரு வாரம் கழித்து வேலைக்கு சென்றபோது களைப்பாகவும் குழப்பமாகவும் வீட்டிற்கு திரும்பினார். அவருடைய முகத்தில் கலக்கம் தெளிவாக தெரிந்தது. என்ன ஆச்சு மகேஷ்? அலுவலகத்தில் எல்லாம் சரியாக இருந்ததா? நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக ஏன் வந்து விட்டீர்கள் என்று நான் கவலை தெரிவித்து கேட்டேன். என் வேலை போச்சு மாலா என்று அவர் சொன்னார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது எப்படி முடியும் மகேஷ்? எந்த அறிவிப்பும் எச்சரிக்கையும் இல்லாமல் உங்களை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்களா? மகேஷின் கண்களில் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது. இந்த தனியார் நிறுவனங்கள் அப்படித்தான், யாருக்கும் திடீரென வேலை நீக்கம் செய்து விடுவார்கள் என்றார். அவருடைய வேலை போன பிறகு எங்கள் வாழ்க்கையின் நிம்மதி வீட்டிலிருந்து போனது போல் இருந்தது. ஒரு பக்கம் பிளாட்டின் தவணை தொகைகள் இருந்தன, மற்றொரு பக்கம் வீடு வாடகையும் தினசரி தேவைகளுக்கான செலவுகளும் இருந்தன. எனக்கு தாராளமாக செலவு செய்யும் பழக்கம் இருந்தது. என் மனது விரும்பியதை வாங்கிக் கொள்வேன். ஆனால் இப்பொழுது நிலைமைகள் முற்றிலுமாக மாறிவிட்டன. மகேஷ் தனியாக தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பார். இப்போது இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று யோசிப்பார். கஷ்டங்கள் நாள் ஆக ஆக அதிகரித்து கொண்டே இருந்தன. வீட்டு வாடகை கொடுப்பதும் முடியாமல் போயிருந்தது. மேலும் பிளாட்டின் தவணைகளும் நிறுத்தப்பட வேண்டியிருந்தது. மகேஷ் வேலைக்காக அதிகமாக முயற்சி செய்தார். ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. அவர் மனதளவில் மிகவும் குழப்பமடைந்து விட்டார். அதனால்தான் அவரால் எந்த வேலையையும் பெற முடியவில்லை. அவர் என்னை பார்த்து பலவீனமான பார்வையில், மாலா, இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் என்று கூறினார். அவருடைய பேச்சை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. குறிப்பாக இந்த நிலையில் நான் பெருமையுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் சொன்னேன், நான் என் அண்ணன்களிடம் வாடகைக்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறேன் என்றேன். மகேஷ் இதற்கு தயாராக இல்லை. ஆனால் என்னிடம் வேறு வழியும் இல்லை. நான் எந்த விலையிலும் திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. நான் திரும்பிச் செல்ல விரும்பாததால் மகேஷ் மறுத்த போதிலும் நான் அம்மாவிடம் உதவி கேட்கச் சென்றேன். அங்கு சென்றபோது என் கவலை மேலும் கூடியது. ஏனென்றால் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. உங்கள் உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருந்தது, ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கவலையுடன் அம்மாவிடம் கேட்டேன். என் கையை பிடித்து கொண்டு அம்மா பலவீனமான குரலில், மாலா, நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்று சொன்னார். என் அண்ணி நளினா அம்மாவை நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய நடத்தையை பார்த்து எனக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. அம்மாவின் நிலையை கண்ட நான் என் கவலையை பற்றி குறிப்பிடாமல் அங்கிருந்து திரும்பி வந்தேன். அடுத்த நாள் அம்மா இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டபோது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அம்மாவுக்கு நாங்கள் எல்லாம் அண்ணன் தங்கைகளின் கடமைகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற அவசரம் இருந்தது. ஏனென்றால் அவரிடம் அதிக நேரம் இல்லை. அப்பாவுக்கு பிறகு அவரும் அதிக காலம் வாழவில்லை. எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அம்மாவின் மரணம் மற்றும் மகேஷின் வேலை இழப்புக்கு பிறகு என் வாழ்க்கையில் இருள் சூழ்வது போல் இருந்தது. எல்லா பக்கமும் சோகமும் கவலையும் சூழ்ந்திருந்தது. நிலைமை எப்படி சீரடையும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் மகேஷின் அம்மா வீட்டிற்கு திரும்பிச் சென்றோம். ஆனால் அங்கும் நிலைமை சிறப்பாக இல்லை. நல்ல நாட்களில் நான் யார் பக்கமும் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் இப்போது எல்லோரும் என்னிடமிருந்து விலகிச் செல்ல ஆரம்பித்தனர். உணவு உடை வழக்கப்படி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு 2 நேர உணவு மட்டும் போதுமானதாக இல்லை. எனக்கு முன்பு வாழ்ந்ததை போன்று ஆடம்பரமான வாழ்க்கை தேவைப்பட்டது. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. மகேஷும் வேலை இல்லாததால் எப்பொழுதும் எரிச்சலுடனேயே இருந்தார். மேலும் எங்களுக்குள் அடிக்கடி சண்டை ஏற்படும். என் பிடிவாதமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது அவரிடம் என் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு பணம் இல்லை. அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்வது கடினமாக இருந்தது. நான் நல்ல வாழ்க்கை வாழ விரும்பினேன். நான் கனவுகளில் கண்ட வாழ்க்கை இப்போது என்னிடமிருந்து கிட்டத்தட்ட பறிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் எனக்கு புத்தி வரவில்லை. எனக்கு இப்போது மகேஷை பார்த்தாலே சலிப்பாக இருந்தது. வீட்டில் சும்மா இருப்பதற்கு பதிலாக வெளியே சென்று வேலை தேடச் சொல்லும்போது அவர் கோபப்படுவார். எங்கே கிடைக்கிறது மாலா? கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் என்று அவர் சொல்வார். அவர் எல்லா இடங்களிலும் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. இதுவரை யாரும் அவரை வேலைக்காக அழைக்கவில்லை. என் அண்ணன்கள் எப்பொழுதாவது என்னை பார்க்க வந்து எனக்கு பணம் கொடுத்து விட்டு செல்வார்கள். அதை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேன். நான் அடிக்கடி அண்ணன்களின் வீட்டிற்கு சென்று அண்ணி நளினாவின் ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து உள்ளுக்குள் புழுங்குவேன்.
நானும் அதைப் போல வாழ விரும்பினேன். ஆனால் இப்பொழுது அது சாத்தியமாக தெரியவில்லை. மகேஷுடனான சண்டைகள் இன்னும் அதிகரிக்கத் தொடங்கின. அவருடைய கோபமான பேச்சை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். மேலும் அதற்கு பதிலடி கொடுப்பேன். எங்கள் சண்டைகளின் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலிக்கும். ஒரு நாள் என் அத்தை எங்கள் சண்டையை கேட்டு வந்து என்னை சமாதானப்படுத்த உட்கார்ந்தார். "நீ கொஞ்சம் தைரியமாக இரு மாலா. என்ன செய்கிறாய்? கடவுள் விரும்பினால் மகேஷுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும்" என்றார். அவருடைய சமாதானம் எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. நான் அவருக்கு ஒரு கடுமையான பதிலை கொடுத்தேன். "இதற்கெல்லாம் நீங்கள்தான் காரணம். நீங்கள் என் அம்மாவிடம் வற்புறுத்தி இருக்காவிட்டால் நான் இந்த திருமணம் செய்திருக்க மாட்டேன். என் விதிக்கு இப்படி அழுது கொண்டிருக்க மாட்டேன். ஒரு நல்ல குடும்பத்தில் என் திருமணம் நடந்திருந்தால் நான் ஆடம்பரமாக வாழ்ந்திருப்பேன்" என்றேன். என் பேச்சை கேட்ட அவர் எழுந்து நின்றார். "இதெல்லாம் விதியின் விளையாட்டுகள். உன் தலைவிதிப்படி எது இருக்கிறதோ அது உனக்கு கிடைக்கும். ஏன் இவ்வளவு பொறுமையின்றி இருக்கின்றாய்?" அவர் முணுமுணுத்துக் கொண்டே திரும்பிச் சென்றார். என் மாமியார் எங்கள் விஷயத்தில் ஏற்கனவே எதுவும் பேசவில்லை. நான் அவருடைய பேச்சை கேட்க மாட்டேன் என்று அவருக்கு தெரியும். நான் மிகவும் பிடிவாதமாகவும் சுதந்திரமாகவும் இருந்தேன். என் மனதில் எதை நினைத்து கொண்டாலும் அதை செய்து முடிப்பேன். உறவினர்களின் பேச்சுக்களை இப்பொழுது என்னால் தாங்க முடியவில்லை. அவர்கள் என்னிடம் அனுதாபம் காட்டுவது போல் நடித்தாலும் பேச்சுக்களுக்கு நடுவில் என் வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறியது என்று கேலி பேசுவார்கள். நான் இப்போது மகேஷுடன் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தேன். அவருடன் வாழ்வதை விட நான் என் அண்ணன்களின் வீட்டில் சிறப்பாக வாழலாம் என்று நினைத்தேன். ஒரு நாள் எங்கள் சண்டை மிகவும் அதிகரித்தது. உறவினர்களின் பேச்சால் நான் மகேஷிடம் விவாகரத்து பற்றி பேசினேன். அவர் ஆச்சரியத்தில் திகைத்து போனார். "நீ என்னை விட்டு பிரிந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா? அப்படியானால் சரி, நான் உன்னை என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றி விடுகிறேன்" என்றார். அந்த நாட்களில் அவர் எப்படியும் கொஞ்சம் மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருந்தார். மேலும் நானும் அவரை கஷ்டப்படுத்துவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. அவர் உடனடியாக என் கையை பிடித்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். மேலும், "சரி, நீ போ. நாளை உனக்கு விவாகரத்து ஆவணங்கள் கிடைக்கும்" என்று சொன்னார். எனக்கும் வருத்தம் இல்லை. நான் உடனே என் அண்ணன்களுக்கு போன் செய்து மகேஷ் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் என்று சொன்னேன். என் அண்ணன்கள் உடனடியாக வந்து என்னை கூட்டிச் சென்றார்கள். சில நாட்கள் பெரும் வேதனையில் கழிந்தன. மகேஷ் ஒரு நொடியில் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். இந்த விஷயம் என் மனதில் முல்லை போல குத்தி கொண்டிருந்தது. நான் தான் அவரிடம் இதை கேட்டிருந்தேன். ஆனாலும் இந்த உணர்வு எனக்கு நிம்மதி கொடுக்கவில்லை. ஒரு முறை நான் போன் செய்து மகேஷிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனம் விரும்பியது. ஆனால் என் பிடிவாதமும் அகங்காரமும் குறுக்கே நின்றன. மேலும் நான் அவருக்கு போன் செய்யும் எண்ணத்தை கைவிட்டேன். அடுத்த நாள் எனக்கு விவாகரத்து ஆவணங்கள் கிடைத்தன. என் மனதில் பெரிய வேதனை எழுந்தது. கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஆனால் நான் சீக்கிரம் அவற்றை துடைத்து விட்டேன். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தராத அந்த மனிதரிடமிருந்து நான் இப்போதே பிரிந்து விட்டேன். என் அண்ணன்கள் என்னை கவனித்துக் கொண்டார்கள். மேலும் மெதுவாக நான் எல்லாவற்றையும் மறந்து என் வாழ்க்கையில் மூழ்கிவிட்டேன். இப்போது என் வாழ்க்கை ஆடம்பரமாக போய்க் கொண்டிருந்தது. நான் என் விருப்பப்படி எழுந்தேன். ஆறுதலாக நேரம் செலவிட்டேன். மேலும் நாள் முழுவதும் கவலையின்றி கழித்தேன். அந்த வீட்டில் அப்பா அம்மாவின் நினைவுகள் அதிகம் இருந்தது. ஆனால் அவர்கள் இல்லாமல் வாழ்வது என் கட்டாயமாகிவிட்டது. அண்ணன்கள் எப்போதும் என் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்துக் கொண்டார்கள். குறிப்பாக என் திருமணமாகாத தம்பி. இப்போது என் தம்பியின் திருமணத்தை பற்றிய கவலை என்னை துன்புறுத்தத் தொடங்கியது. அம்மா தன் வாழ்நாளில் அவனுடைய நிச்சயதார்த்தத்தை முடித்துவிட்டார். இப்போது அவனுடைய திருமணத்தையும் நடத்த வேண்டியிருந்தது. நான் முன்வந்து தம்பியின் மாமனார் வீட்டிற்கு சென்று பேசி திருமண தேதியை உறுதி செய்தேன். இப்போது தம்பிக்கும் திருமணமாகிவிட்டது. அவனும் தன் வாழ்க்கையில் பிஸியாகிவிட்டான். நான் அப்பாவின் வீட்டிற்கு வந்து நிறைய காலம் கடந்துவிட்டது. சில ஆண்டுகளில் நிலைமைகள் இவ்வளவு மாறிவிடும் என்று எனக்கு தெரியாது. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சமாவது தெரிந்திருந்தால் நான் மகேஷை விவாகரத்து செய்யும் தவறை ஒருபோதும் செய்திருக்க மாட்டேன். கடந்து போன நேரத்துடன் நான் எவ்வளவு முட்டாள் என்று எனக்கு உணர முடிந்தது. நான் என் வாழ்க்கையை என் சொந்த கைகளால் அழித்து விட்டேன். என் வாழ்க்கை இங்கே வந்து நின்று விட்டது போல் உணர்ந்தேன். அண்ணன்களுக்கு அவர்களின் சொந்த வேலைகள் இருந்தன. குறிப்பாக குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மேலும் பிஸியாகிவிட்டனர். என் வாழ்க்கை இப்பொழுது ஒரு தனி பாதையில் சென்றது. ஆனால் இந்த வாழ்க்கை என்னை உள்ளுக்குள் கஷ்டப்படுத்தியது. வீட்டில் இப்போது என் மதிப்பு மாறிவிட்டது. நான் இப்போது ஒரு பயனற்ற இருப்பை விட வேறு எதுவும் இல்லை. நாள் முழுவதும் வீட்டு வேலைகளில் கழித்தேன். மேலும் அன்னிகளின் குழந்தைகளை கவனித்தேன். அன்னிகளின் பார்வையில் நான் வெறும் அவர்களுடைய வேலைக்கு உதவி செய்பவளாக இருந்தேன்.
அண்ணன்களும் சும்மா நலம் விசாரித்துவிட்டு தங்கள் வாழ்க்கையில் மூழ்கி விடுவார்கள். அலுவலகத்திலிருந்து வந்து அவர்கள் தங்கள் அறைக்குள் சென்று பூட்டிக் கொள்வார்கள். மேலும் நான் தனியாக வெளியே ஹாலில் உட்கார்ந்திருப்பேன் அல்லது என் அறையில் சலிப்படைவேன். மெதுவாக அண்ணன்களும் என் சின்ன சின்ன தேவைகளையும் கூட கவனிக்காமல் இருந்தனர். இப்போது அவர்களுடைய குழந்தைகளும் பெரியவர்களாகி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டிருந்தன. அதனால்தான் என் தேவைகளை பூர்த்தி செய்வது அவர்களுக்கு சாத்தியமில்லை என்று இருந்தது. எப்படியும் அன்னிகள் இப்போது அண்ணன்கள் என் மீது செலவு செய்வதை விரும்பவில்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும் எல்லா ஆசைகளும் ஆசைகளாகவே நின்றுவிட்டன. உறவினர்கள் மத்தியில் நான் போய் வருவதும் நின்றுவிட்டது. ஏனென்றால் மக்களின் கிண்டலான பேச்சுக்கள் என் மனதை காயப்படுத்தின. ஒரு நாள் என் தம்பிக்கு வேலை போய்விட்டது என்று தெரிய வந்தது. நான் ஆச்சரியமடைந்தேன். என் தம்பியின் மனைவி முகத்தில் பொறுமையுடன் தம்பிக்கு தைரியம் கொடுத்தார். அவர் தன்னுடைய எல்லா சேமிப்பையும் பணத்தையும் மற்றும் நகைகளையும் எடுத்து தம்பிகளின் கைகளில் வைத்து, நீங்கள் இதிலிருந்து ஏதாவது ஒரு சின்ன வேலையை தொடங்குங்கள், கடவுளர்களால் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் என்று சொன்னார். எனக்கு என் நாட்கள் நினைவுக்கு வந்தன. நான் மகேஷுடன் எவ்வளவு சண்டை போட்டேன் என்று. அண்ணனுக்கு வேறு நகரத்தில் வேலை மாற்றம் செய்யப்பட்ட போது அவருக்கு வெளியே தங்குவதில் கஷ்டம் ஏற்பட்டது. 2 அண்ணன்களும் சேர்ந்து திட்டமிட்டு இந்த வீட்டை விற்றுவிட்டு அதே நகரத்தில் ஏதாவது ஒரு பிளாட்டை வாங்கலாம் என்று நினைத்தார்கள். இந்த விதமாக இருவரும் சேர்ந்து அப்பா அம்மாவின் வீட்டை விற்றுவிட்டு நகரில் சென்று 3 அறைகள் கொண்ட ஒரு பிளாட்டை வாங்கி கொண்டார்கள். தம்பி தன் வியாபாரத்தை தொடங்கினான். மேலும் மெதுவாக அதுவும் நடக்க தொடங்கியது. நான் என் அண்ணன்கள் மற்றும் அண்ணிகளுக்கு பாரமாகிவிட்டேன் என்று இப்போது எனக்கு உணரத் தொடங்கியது. இந்த பயனற்ற வாழ்க்கையை என்னால் மேலும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. என் தேவைகள் பூர்த்தியாகாததால் மற்றும் என் பலவீனத்தால் சலிப்படைந்து நான் வேலைக்கு செல்ல முடிவு செய்தேன். வேலைக்கு செல்வது எனக்கு வாழ ஒரு காரணமாக இருக்கலாம். நான் வேலைக்கு சென்ற பிறகு என் சில சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்றும் என் மனமும் கொஞ்சம் ஆறுதல் அடையும் என்றும் நான் நினைத்தேன். வீட்டிலிருந்து நான் நோயாளியாகவே இருக்க தொடங்கிவிட்டேன். இந்த எண்ணங்களிலிருந்து விடுபட நான் ஒரு நல்ல நிறுவனத்தில் நேர்காணல் கொடுக்க நினைத்தேன். இதை பற்றி அண்ணன்களிடம் சொன்னபோது அவர்களும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. எனக்கு சீக்கிரம் ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. சம்பளம் அவ்வளவு நன்றாக இல்லை. ஆனால் என் தனிப்பட்ட செலவுகள் நடந்துவிடும். எப்படியும் என் எல்லா பெரிய ஆசைகளும் இப்போது முடிந்துவிட்டன. இப்போது தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமே நோக்கமாக இருந்தது. அதனால் என் நேரமும் நன்றாக கழிந்தது. வேலை தொடங்கிய பிறகு வீட்டை விட்டு வெளியேறும் வாய்ப்பு கிடைத்தது. அதனால் என் மனமும் கொஞ்சம் ஆறுதல் அடைய தொடங்கியது. நிறுவனத்தில் மற்ற பெண்களை வேலை செய்வதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்களில் பலர் திருமணமானவர்கள். வேலை செய்து தங்கள் கணவரின் வீட்டு செலவுகளுக்கு உதவி செய்தார்கள். மேலும் தங்கள் கணவனுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து நான் நினைத்தேன், நானும் இவர்களைப் போல யோசனை செய்பவளாக இருந்திருந்தால் ஒருவேளை இன்று என் நிலைமையும் வேறாக இருந்திருக்கும். என் மனதில் மீண்டும் மீண்டும் இந்த கருத்து வந்தது. மகேஷின் வேலையில்லாத காலத்தில் நானும் வேலைக்கு சென்று இருந்தால் ஒருவேளை நாங்கள் எங்கள் கஷ்டங்களை எளிதாக சமாளித்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. மேலும் என் சொந்த கைகளால் என் வீட்டை அழித்து விட்டேன். இப்போது அந்த பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு நான் வருத்தத்தின் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் வேலை நேரத்தில் என்னிடம் ஒரு தவறு நடந்தது. நான் தவறுதலாக ஒரு தவறான கோப்பை முதலாளிக்கு அனுப்பிவிட்டேன். மேலாளர் என்னிடம் நான் கட்டாயம் முதலாளி முன் செல்ல வேண்டும் என்று கூறினார். முதலாளி என்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவாரோ என்று நான் பயந்தேன். மனதில் பயத்துடன் நான் முதலாளியின் அறைக்குள் சென்றேன். என் எதிரே உட்கார்ந்திருந்த மனிதரை பார்த்தவுடன் நான் ஆச்சரிய கடலில் மூழ்கி போனேன். அவர் என் முன்னாள் கணவர் மகேஷ், இப்போது இந்த பெரிய நிறுவனத்தின் முதலாளி. அவரும் என்னை பார்த்து ஆச்சரியமடைந்தார். நான் அவரை உடனே அடையாளம் கண்டு கொண்டேன். அவருடைய ஆள்மை முன்பு இருந்ததை விட மேலும் மெருகேறி இருந்தது. ஆனால் அவர் என்னை அடையாளம் காண சில நொடிகள் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் நான் முன்பு இருந்த அழகான மற்றும் மென்மையான மாலா இல்லை. நேரமும் சூழ்நிலைகளும் என்னை சிரமப்படுத்தி வயதற்கு முன்பே முதுமை அடைய செய்துவிட்டது. வா மாலா, ஏன் நின்று விட்டாய்? மகேஷின் குரலில் அவ்வளவு ஆழமும் வலியும் இருந்தது. என் காலடியில் இருந்த பூமி சரிவது போல் உணர்ந்தேன். நான் மெதுவான அடிகளுடன் நடந்து சென்று அவருக்கு எதிரே உள்ள நாற்காலியில் உட்கார்ந்தேன். என் கை கால்கள் நடுங்கின. இதய துடிப்பு கட்டுப்பாட்டை இழந்தது. மேலும் வார்த்தைகள் ஊமையானது போல் இருந்தது. நீ எப்படி இருக்கிறாய்? அவருடைய மெதுவான தோணியில் அதே மென்மை இருந்தது.
அது ஒரு காலத்தில் என் வாழ்க்கையின் மிகவும் அழகான பகுதியாக இருந்தது. அவருக்கு எதிரே உட்கார்ந்திருந்த போது என் மனம் பூமி பிளந்து அதில் நான் புதைந்து விட வேண்டும் என்று விரும்பியது. எந்த மனிதரை நான் கடந்த காலத்தில் தள்ளிவிட்டேனோ அவரே இன்று என் எதிரே என் முதலாளியாக உட்கார்ந்திருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் மகேஷ் தன் பார்வையை என் முகத்திலேயே வைத்திருந்தார். எப்படி போய்க் கொண்டிருக்கிறது வாழ்க்கை மாலா? அவர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் கேட்டார். நான் பார்வையை தாழ்த்தி தரையில் பார்த்தேன். என்ன பதில் சொல்வது? வாழ்க்கை என் எதிர்பார்ப்புகளுக்கு முற்றிலும் நேர்மாறாக மாறிவிட்டது என்று என்ன சொல்வது? நான் அவசரத்தில் எடுத்த முடிவு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு என்று. மகேஷை பிறந்த பிறகு என் வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது ஒரு மாயை. அது உடைந்து போக அதிக நேரமாகவில்லை. நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று நான் தொண்டை அடைத்த குரலில் பதிலளித்தேன். ஆனால் என் குரலில் இருந்த ஈரம் என் பொய்யை வெளிப்படையாக காட்டியது. மகேஷ் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். மாலா, நீ என்னை விட்டு பிரியாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றார். நான் ஆச்சரியத்துடன் தலை உயர்த்தி அவரை பார்த்தேன். அவருடைய கண்களில் என்றும் எங்கள் கடைசி சந்திப்பில் இருந்த அதே தனிமையின் வலி இருந்தது. நீ என்னை வெறும் பணத்திற்காக பிரிந்து விட்டாய் மாலா. என்று என்னிடம் எல்லாமே இருக்கிறது. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. ஆனால் உன் குறை இன்றும் உணரப்படுகிறது. உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. மகேஷின் குரல் வலியால் நிரம்பியது. அவர் தொடர்ந்து பேசினார். உன் அத்தையின் திருமணத்தில் நான் உன்னை முதலில் பார்த்தேன். அப்போதே உன்னை என் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள முடிவு செய்தேன். உனக்கு உலகின் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் விரும்பினேன். அதனால்தான் உன் எந்த பேச்சுக்கும் நான் ஒருபோதும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. நீ சொன்னதையெல்லாம் நான் மௌனமாக செய்து வந்தேன். ஆனால் விதி இப்படி தலைகீழாக மாறியது. நான் என் வேலையை இழந்து விட்டேன். அவர் ஒரு கணம் மௌனமாக இருந்தார். பிறகு என்னை பார்த்து கூறினார், இந்த நேரத்தில் நீ எனக்கு துணையாக இருக்கவில்லை என்பது எனக்கு என்றும் நினைவிருக்கிறது. என் காயங்களுக்கு மருந்து வைப்பதற்கு பதிலாக அவற்றை மேலும் ஆழப்படுத்தினாய். நான் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டேன் மாலா. உன்னை இழக்க விரும்பவில்லை. ஆனால் நீ என் கைகளிலிருந்து நழுவிக் கொண்டிருந்தாய். உன்னை தடுக்க நான் கத்தினேன், அழுதேன். ஆனால் நீ என் பேச்சை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை என்றார். மகேஷின் வார்த்தைகள் என் மனதில் அம்பை போல தைத்தன. நான் அவரிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டேன் என்பதை இப்போதுதான் உணர்ந்தேன். அவர் வேலையில்லாமல் இருந்த நாட்களில் நான் அவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக அவர் மீது கோபத்தை காட்டினேன். சண்டை போட்டேன். மேலும் அவருடைய சுயமரியாதையை காயப்படுத்தினேன். அவர் என் வாழ்க்கையில் பாரமாகிவிட்டார் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவர் என் கேடயமாக, என் பலமாக இருந்தார். மகேஷ் என்று நான் தடுமாற்றத்துடன் பேச முயன்றேன். ஆனால் வார்த்தைகளில் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. என்னை மன்னித்து விடு. நான் உனக்கு மிகவும் தவறாக நடந்து கொண்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் தவறை நான் முதல் முறையாக மனதில் ஆழத்திலிருந்து ஏற்றுக்கொண்டேன். அறையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. நேரம் நின்றுவிட்டது போல் இருந்தது. எங்கிருந்து எல்லாவற்றையும் சீரமைக்க முடியுமோ அந்த கணம் திரும்பி வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் மகேஷை கேலி செய்வதற்கும் சண்டை போடுவதற்கு பதிலாக அவருக்கு துணையாக இருந்திருக்கலாம். நானே வேலை தேடி 2 நேர உணவை சாப்பிட்ட காலம் கழித்திருக்கலாம். ஆனால் மகேஷிடம் ஒருபோதும் விவாகரத்து கேட்டிருக்க கூடாது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கப் போவதில்லை. நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. நேரம் கடந்துவிட்டது. காலத்தின் சக்கரம் ஒருபோதும் பின்னோக்கி சுழலாது. மாலா, நான் உனக்கு எப்போதும் அன்பு மட்டுமே கொடுத்தேன். ஆனால் நீ என் அன்பை தூக்கி எறிந்து விட்டாய் என்று மகேஷ் கண்களை தேய்த்தவாறு சொன்னார். என் இதயத்தை பிடித்து யாரோ இழுத்தது போல் இருந்தது. நான் அதே நேரத்தில் மிகவும் வேதனையில் இருந்தேன். நான் என் இருக்கையை விட்டு எழுந்து மகேஷின் காலடியில் அமர்ந்தேன். எனக்குள் இருந்த அகங்காரம், சுயமரியாதை, என் ஆணவத்துக்காக நான் எழுப்பிய ஒவ்வொரு சுவரும் இன்று உடைந்து விட்டது. கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளம் போல வழிந்தது. மேலும் என் விம்மல்கள் அறையின் அமைதியை உடைத்தன. மகேஷ், நான் உன்னிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டேன். நான் என் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன். என் குரல் நடுங்கியது. என்னை மன்னித்துவிடு மகேஷ். நான் உன் அன்பை தூக்கி எறிந்து பிரியாமல் இருந்திருந்தால் இன்று நாம் இருவரும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். நமக்கும் குழந்தைகள் இருந்திருப்பார்கள். ஒரு நிம்மதியான வீடு, குடும்பம் இருந்திருக்கும். மேலும் என்று நான் மற்றவர்களிடம் பார்த்து ஆசைப்படும் எல்லாவற்றையும் நானும் பெற்றிருப்பேன். என் வார்த்தைகள் தடுமாறி வெளிவந்தன. நான் மகேஷை பார்த்து பேசுவதற்கு கூட தைரியம் இல்லை.
மகேஷ், அலுவலகத்தில் உள்ள பெண்கள் மாலையில் மகிழ்ச்சியுடன் தங்கள் வீடுகளுக்கு செல்லும்போது, தங்கள் குழந்தைகளிடம் திரும்பும்போது, தங்கள் கணவன்களுடன் நிம்மதியான இரவுகளை கழிக்கும்போது, நான் அவர்களை பார்த்து இவை அனைத்தும் எனக்கும் கிடைத்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் என் முட்டாள்தனம், என் அவசரம் இவற்றை எல்லாம் என்னிடமிருந்து பறித்துவிட்டது. என்னிடம் இப்போது எதுவும் இல்லை. ஒரு வீடு இல்லை, அன்பு இல்லை. உன் கைகளில் எனக்கு கிடைத்த அந்த நிம்மதியும் இல்லை. எனக்கு வீட்டிற்கு செல்ல அவசரமும் ஏற்படுவதில்லை. ஏனென்றால் எனக்காக யாரும் அங்கு காத்திருக்கவில்லை என்று எனக்கு தெரியும். வருத்தம் என்னை நொடிக்கு நொடி எரித்துக் கொண்டிருக்கின்றது. நான் உன்னை விவாகரத்து கேட்ட அந்த நாளில் நான் உன் காலடியில் உட்கார்ந்து அழுதிருக்க வேண்டும். நேரம் இருந்தபோது என் தவறை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றேன். மகேஷ் என்னை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் ஒரு வித்தியாசமான ஆழம் இருந்தது. அவர் என் உள்வலியை உணர்ந்தது போல. ஆனாலும் அவர் அமைதியாக இருந்தார். மேலும் இந்த அமைதியே எனக்கு வேதனையின் உச்சமாக இருந்தது. மகேஷ், நான் உலகின் மிகவும் முட்டாள் பெண். நான் உன்னையும் உன் அன்பையும் தூக்கி எறிந்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் நான் தவறாக இருந்தேன். மிகவும் தவறு. என் பொறுமையின்மை என்னை தகர்த்து விட்டது. நான் மகேஷின் காலடியில் உட்கார்ந்து என் கண்ணீரை வடித்தேன். என் இதயத்தில் ஒவ்வொரு மூலையிலும் இருந்த வருத்தம் ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருந்தது. அவர் என்னுடன் பேச வேண்டும். மாலா, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்ற வேண்டுதல் நிறைந்த பார்வையில் அவரை பார்த்தேன். ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. மேலும் என் கண்களுக்கு முன் மெதுவாக இருள் சூழ ஆரம்பித்தது. நான் மகேஷின் காலடியில் இருந்து எழுந்து நின்றேன். எனக்கு மன்னிப்பு கிடையாது என்று எனக்கு தெரியும். கண்களில் கண்ணீருடன் நான் அலுவலகத்தை விட்டு வெளியேற விரும்பினேன். அப்போது என் சமநிலை தப்பியது. மேலும் பலவீனத்தின் காரணமாக எனக்கு ஒரு தலை சுற்றல் வந்தது. நான் கீழே தரையில் விழுவதற்கு முன்பே மகேஷ் முன் வந்து என்னை தன் கைகளால் பிடித்து கொண்டார். நான் கண் விழித்தபோது மருத்துவமனை படுக்கை அறையில் படுத்திருந்தேன். மகேஷ் என் எதிரே உட்கார்ந்திருந்தார். அவர் என் எதிரே உட்கார்ந்திருப்பதைக் கண்டு நான் மிகவும் அழுதேன். மகேஷ் என் கைகளை பிடித்துக்கொண்டு, மாலா, நீ என்னிடம் மன்னிப்பு கேட்கும் போதே மயங்கி விழுந்து விட்டாய். நான் உன்னை மன்னித்து விட்டேனா இல்லையா என்று நீ கேட்கவே இல்லையே. நான் நம்பிக்கை நிறைந்த பார்வையுடன் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். மகேஷை விவாகரத்து செய்து எனக்கு முழுமையாக 5 வருடங்கள் ஆகிவிட்டன. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் வேறு ஒரு பெண் வந்திருக்கக்கூடும் என்று நினைத்தேன். மகேஷை பிரிந்த பிறகு அத்தையும் எங்கள் வீட்டிற்கு வருவதையும் பேசுவதையும் நிறுத்திவிட்டார். அதனால்தான் மகேஷை பற்றி எதுவும் தெரியவில்லை. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மகேஷ் தன் கைகளால் என் கண்ணீரை துடைத்தார். மாலா, நீ என்னை பிரிந்து சென்ற அன்றே நான் உன்னை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் தவறு என் பக்கத்திலும் இருந்தது. நீ என்னிடம் விவாகரத்து கேட்டாய். நான் உன்னை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டேன். நான் அந்த அவசரத்தை கடைபிடித்திருக்க கூடாது. நான் என் கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். உனக்கு புரிய வைத்திருக்க வேண்டும். ஆனால் நான் அவசரம் செய்து உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டேன். அடுத்த நாளை விவாகரத்து ஆவணங்களையும் அனுப்பிவிட்டேன். நான் உன்னை சமாதானப்படுத்தவோ அல்லது உனக்கு புரிய வைக்கவோ முயற்சிக்கவில்லை. வெறும் அவசரத்தில் விவாகரத்து ஆவணங்களை அனுப்பிவிட்டேன். மகேஷ் மேலும் சொல்லத் தொடங்கினார். மாலா, நீ இப்போதும் என் மனைவிதான். நான் அந்த விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திடவே இல்லை. மேலும் வேறு எந்த நடவடிக்கையும் தொடங்கப்படவில்லை. நான் உனக்காக காத்திருந்தேன். ஒவ்வொரு நொடியும் உனக்காக காத்திருந்தேன். நீ திரும்பி வந்து ஒரு முறையாவது என் வாழ்க்கையில் வருவாய் என்று எனக்கு தெரியும். என் பாலடைந்த வாழ்க்கைக்கு திரும்பி வா மாலா, மற்றும் என் வாழ்க்கையை மீண்டும் மகிழ்ச்சியாக மாற்று. ஏனென்றால் உன் மகேஷ் உன்னை விட்டு பாதையிலேயே இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே மகேஷும் அழுது விட்டார். கடவுள் எனக்கு கொடுத்த இந்த திடீர் மகிழ்ச்சியை என்னால் நம்பவே முடியவில்லை. நான் அழுது கொண்டே சம்மதத்தில் தலையசைத்தேன். அன்றே மகேஷ் என்னை தன்னுடன் அழைத்து சென்றார். நாங்கள் வாங்கிய அந்த பிளாட்டை மகேஷ் கட்டி முடித்திருந்தார். இவ்வளவு அழகான வீட்டை கண்ட நான் திகைத்து போனேன். அது ஒரு காலத்தில் என் கனவு வீடாக இருந்தது. இன்று அது எனக்கு உண்மையிலேயே கிடைத்து விட்டது. அதில் மகேஷ் போல அன்பை காட்டும் கணவரின் ஆசைகள் இருந்தன. எனக்கு இப்போது வேறு எந்த ஆசையும் இல்லை. மகேஷின் கைகளில் மட்டுமே நிம்மதி கிடைத்தது. என் மாமியார் வீட்டார் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் என்னை திட்டவில்லை. நான் முன்பு இருந்ததை விட மிகவும் அதிகமாக மாறிவிட்டேன். நான் என் மாமியார் மற்றும் மாமனாரை என்னிடம் அழைத்து கொண்டு அவர்களுக்கு மனப்பூர்வமாக சேவை செய்ய ஆரம்பித்தேன்.
முன்பு என்னுடன் பேசக்கூட தயங்கும் அன்னிகள் என் முன்னும் பின்னும் சுற்றுகிறார்கள். நான் என் வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். கணவரின் நிலைமைகள் எப்படி இருந்தாலும் முழு பக்தியுடனும் விசுவாசத்துடனும் கணவரின் அருகில் நிற்க வேண்டும். அவருடைய ஒவ்வொரு கடினமான நேரத்திலும் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் உண்மையான வாழ்க்கை துணையின் அன்பை விட விலைமதிப்பற்ற பொருள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நண்பர்களே, நான் மன்னிப்புக்கு தகுதியானவளா இல்லையா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் சொல்லுங்கள்.